டேய் சின்சான், அதெல்லாம் ஒண்ணுமில்ல. பக்கத்து ஏரியால ஒரு சின்ன ஃபைட், 20 பேரு சும்மா விட்டு திருப்புன்னு திருப்பினா அதுல பட்ட காயம்தான் இது. கையில கத்தி வேற வச்சிருந்தானுங்களா, திடீர்னு எடுத்து சொருவி போட்டானுங்க. அதை உருவி போட்டு வரதுதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் அப்படிதானே சின்சானே, கொஞ்ச நேரத்துல போயிரும். இந்த மாதிரி கதையெல்லாம் வேற யாரையும் போய் சொல்லு, என்கிட்ட சொல்லி இருக்காத. நீ வேற அப்படியே அந்த காயத்தை வச்சுக்கிட்டு இருக்காத, அப்புறம் செப்டிக் ஆயிர போகுது. ஆமா, இந்த டோரிமேன் பையன் நம்மளை விட்டுட்டு எங்க போனான்னு தெரியல. பிராங்க்லினே, டோரிமேன் எங்க பார்த்த? அவனை எங்கடா நான் பார்த்தேன்? அவனெல்லாம் நான் பார்க்கவே இல்ல. சரி உள்ளத இருக்கிறானோ, உள்ள போய் பாப்போம். டேய் மாப்பிள்ள, எப்படியோ ஒரு வழியா இந்த ஹயபுசாவை ஆட்டையை போட்டு வர்றதுக்குள்ளயும் போதும் ஆயிடுச்சு. இந்த பிராங்க்லின் பையன் அங்கதானே இருப்பான். டேய் மஞ்சக்கட்டு பையனா, அவன் வீட்டுலதான் இருப்பான். அவன் பார்த்து அந்த விஷயத்த சொல்லிட்டு வந்துருவோம். அப்படிங்கிற ஆமாடா, காரும் பைக்கும் ஏலா இருக்குது. அப்படின்னா அந்த திருட்டு பையன் உள்ள பிராங்க்லினே வீட்டுக்குள்ளதான் இருப்பான்னு நினைக்கிறேன். சரி வாடா. டேய் பர்பிள் மண்டையா, சீக்கிரம் வா. எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். நீ எதையும் அவசரப்பட்டு வாய விட்டுறாத, அப்புறம் அந்த பிராங்க்லின் ஒத்துக்க மாட்டான். சரி மச்சான், நீயே சொல்லு எல்லாத்தையும். நான் சைலண்டா வேடிக்கை பாக்குறேன். அதுதான் கரெக்ட். என்ன பண்ணிட்டு இருப்பானுங்க இந்த பிராங்க்லினும் சின்சானே? பிராங்க்லினே சின்சானே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாவீங்களா டேய், கலங்கத்தாலே ஒர்க் அவுட் வேறையா? டேய் பிராங்க்லினே, என்னடா இது வெயிட் தூக்கிட்டு இருக்கியா? ஆமா, இந்த பொடி மாசு பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏன்னா ஆம்சே இல்லாம கையை என்னடா முறிச்சு பாத்துட்டு இருக்கீங்க? டேய் சின்சானே, போதும் ஓவர் சீன் போடாத. ஏண்டா டேய், நான் எக்ஸசைஸ் பண்றேன், எனக்கே அந்த மாதிரி ஒன்னும் பெருசா இல்ல. நீ ஒண்ணுமே பண்ணல, என்னமோ 6 பேக்கும் ஆம்ஸும் பெருசா வச்சிருக்கிற மாதிரி இல்லடா போஸ் கொடுத்துக்கின்னு இருக்கிற. சரி இந்த டாப் கிரிமினல்ஸ் நம்மள எதுக்கு பார்க்க வந்தானுங்கன்னு கேளுடா பிராங்க்லினே. ஆமா டாப் கிரிமினல்ஸ், எங்களை எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணுமில்ல, அது ஒரு சின்ன வேலை. அதாவது அந்த அவெஞ்சர்ஸ் மென்ஷன்ல ஸ்பைடர்மேனுக்கு சில சூட்ஸ் ரெடி பண்ணி இருக்காங்க. அந்த சூட்ஸை மட்டும் எப்படியாவது நீ ஆட்டை போட்டு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உனக்கு $மில்லியன்ஸ் தருவேன். எது திருடுறதா? அதெல்லாம் எங்க அகராதியிலேயே இல்ல. ஏண்டா நீ அகராதி பிடிச்ச பயவுள்ளே இருக்கேடா. ஏண்டா நீ எத்தனை பேங்க் ஏறி ஆட்டை போட்டேன்னு எனக்கு தெரியாதா? சரி கைஸ், அது ஆட்டை போட்டு கொடுத்தா எனக்கு என்ன தருவீங்க? உனக்கும் மில்லியன் கணக்குல பணம் கிடைக்கும். அதனால நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணினா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஓ அப்படியா? டேய் சின்சானே, என்னடா பண்றது? இவனை வேற இப்படி சொல்றானே. எப்பா டாப் கிரிமினல்ஸ், ஒழுங்கா இங்க இருந்து ஓடிருங்கப்பா. இப்பெல்லாம் நான் அந்த மாதிரி திருட்டு வேலை எல்லாம் பண்றது இல்ல. இப்படி சொல்லிட்டேன். டேய், உன்னால மட்டும்தான் அந்த அவெஞ்சர்ஸ் மென்ஷன்ல அந்த ஸ்பைடர்மேன் சூட் எல்லாத்தையும் ஆட்டை போட முடியும். எங்களால எல்லாம் எடுக்க முடியாது. ஏற்கனவே நாங்க அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்க ஆட்டை போட்டோம்னா எங்களை பிடிச்சி வெளுத்துருவாங்க. டேய், இந்த அவெஞ்சர்ஸ் கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். உங்க ட்ரவுசரை உருவி அடிச்சு ஓட விட்டுருவாங்க. இல்ல பிராங்க்லின், நீ அதை மட்டும் சொல்லிடுற, நாங்க பேசாம போயிடும். பேசாம போறதுதான் உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. எப்படியோ ஒரு வழியா அந்த 2 சட்டி தலையினங்களும் போயிட்டானுங்க. இப்பவா நம்ம கொஞ்சம் வெளியே போனோம். எங்கடா பிராங்க்லின், எங்க கூட்டிட்டு போற என்னைய? அது எங்கன்னா நம்ம இப்ப ஸ்டார் மென்ஷன் தான் போறோம். எதுக்குடா பிராங்க்லின் அந்த ஸ்பைடர்மேன் சூட் பாக்குறதுக்கு இல்ல, அது ஆட்டையை போடுறதுக்கு தான். டேய், அப்ப அவனுங்கிட்ட ஆட்டை போட முடியாதுன்னு சொன்ன. அது அவனுக்கு கிட்ட. நம்ம இப்ப என்ன பண்றோம்னா அதை தூக்க தான் போறோம். சீக்கிரம் வாடா சின்சானே. எதை எடுத்துட்டு போலாம்? கார் எடுத்துட்டு போலாமா, பைக் எடுத்துட்டு போலாமா? பைக் எடுத்துட்டு போலாம், இதான் நல்லா இருக்குது. டேய் சின்சானே, சீக்கிரம் வந்து பைக்ல உட்கார்றா. டேய், இன்னைக்கு வேற லெவல் பண்ண போறோம். என்னடா அவனுங்கிட்ட திருட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நீ திருட கிளம்பிட்ட? அதுதான்டா பிராங்க்லின் சின்சானே. ஓகேடா சின்சானே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அவெஞ்சர்ஸ் மென்ஷன் போயிடுவோம். கைஸ், மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டு ஆல்ல போட்டு வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா அப்டேட் ஆகும். டேய் சின்சானே, ஒரு வழியா அவெஞ்சர்ஸ் மேன்ஷனுக்கு வந்தாச்சு. ஓகே, நம்ம உள்ள போயிடலாமா மேன்ஷனுக்குள்ள? ஓகேடா சின்சானே, ஒரு வழியா அவெஞ்சர்ஸ் மேன்ஷனுக்கு வந்தாச்சு. ஓகே, உள்ள போய் பாப்போம். உண்மையால அங்க ஸ்பைடர்மேன் சூட் இருக்குதா இல்லையான்னு தெரியலையே. எப்படியாவது அவங்களுக்கு தெரியாம நம்ம ஆட்டையை போடணும்டா சின்சானே. சரி, உள்ள போய் பாப்போம். இந்த அவெஞ்சர்ஸ் பையலுகளை என்னதான் பண்ணிட்டு இருப்பானுங்கன்னு தெரியல. எப்பா அவெஞ்சர்ஸ், என்னப்பா இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டே ஜாலியா என்ஜாய் பண்ணின்னு இருக்கீங்க? டே அல்கு, வேற லெவல்ல ஆடின்னு இருக்கிற. டோனி ஸ்டார்க் ஏதோ நம்ம ஸ்பைடர்மேனை புதுசா ஸ்பைடர்மேன் சூட் எல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அப்போ பிராங்க்லின் உள்ளதா இருக்கு, வேணா நீ போய் பாரு. ஓ, உள்ளதா இருக்குதா? ஸ்பைடர்மேனே வேற லெவல் பண்ணிட்டீங்க போல. ஆமாடா பிராங்க்லினே, உன்ன மாதிரி வீட்ல சும்மாவே இருக்க சொல்றியா? நாங்களாம் அயன்மேன் மேன்ஷன்ல இருந்தாலும் எங்களுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் பிராங்க்லினே. உன்ன மாதிரி வெட்டி போய் நினைச்சுக்கிட்டியா? எதே என்ன பார்த்தா வெட்டி போய் மாதிரியா தெரியுது. இருடி, இன்னைக்கு சூட் எல்லாத்தையும் ஆட்டைய போடுறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சரிப்பா, அந்த ஸ்பைடர்மேன் சூட்டை நான் பாக்கலாமா? அதெல்லாம் நீ தாராளமா பாக்கலாம். உள்ள ஜிம் ரூம்ல தான் அந்த சூட் வச்சிருக்கோம். ஓ அப்படியா? எது எப்படியோ நம்ம அவங்க வர்றதுக்குள்ளேயும் ஆட்டையை போட்டு போயிடணும்.
டேய் சின்சானே, நீ ஒரு கை பிடி, நான் ஒரு கை பிடிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து பின்னாடி கதவு வழியா அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். டேய் பிராங்க்லின் கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இரு. பின்னாடி தான்டா ஸ்பைடர்மேன் இருக்கான். ஏதோ பின்னாடிதான் ஸ்பைடர்மேன் இருக்கிறான். எங்கடா இருக்கிறான்? டேய் ஸ்பைடர்மேனே, நீ எப்படா உள்ள வந்த? டேய் திருட்டு போயிடுங்களா, என் சூட்டு ஆட்டோ போறதுக்கு நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடே அப்பா ஸ்பைடர்மேனே, அது இல்லப்பா, உன் சூட்டு கொஞ்சம் கிழிஞ்ச மாதிரி இருந்துச்சா, அதுதான் என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தைக்கலான்னு பார்த்தேன். ஏய் பிராங்க்லின், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி கதையெல்லாம் வேற யார்கிட்டயாவது போய் சொல்லு. உனக்கு என் சூட்டு வேணும்னா நான் ஒரு சேலஞ்ச் வைப்பேன். அந்த சேலஞ்சை நீ கம்ப்ளீட் பண்ணா என்னோட 3 சூட்டுமே நீ எடுத்துக்கலாம். பரவாயில்லையே, ஆடு அதுவா வந்து தலைய வெட்டுன்னு சொன்னா நம்ம வெட்டாமையா இருக்க முடியும். சரிப்பா ஸ்பைடரு, அப்படி என்ன சேலஞ்சுன்னு சொல்லு, அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு உன்னோட சூட் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கணும் போறேன். அப்படிவா வலிக்கு பிராங்க்லின், இப்பவே இந்த சேலஞ்ச் நடக்கிற இடத்துக்கு உன்னை நான் கூப்பிட்டு போறேன். நீ அந்த சேலஞ்சை மட்டும் கம்ப்ளீட் பண்ணினா இந்த 3 சூட்டு உனக்கு தான். எது, இந்த 3 சூட்டு நம்மளுக்கு தானா? பாக்குறதுக்கே வேற லெவலா இருக்குதே. ஓகே, அந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த சூட்டு முனையும் எடுத்துன்னு ஓடிட வேண்டியதா இங்க இருந்து. ஓகேடா பிராங்க்லின், இப்பவே உன்னை அந்த சேலஞ்ச் நடக்கிற இடத்துக்கு நான் கூப்பிட்டு போறேன்.